சஞ்சய் நடேஷ் சகோதரர் அவர்களே, உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், லூசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட சைடில் இருந்து பாருங்கள். உங்களுடைய பெயரை முதலாக சொல்லிடுறேன். சஞ்சய் நடேஷ்னு வச்சிருக்கிறீங்க. இது வந்துட்டு தமிழ் பெயரே கிடையாது. இது சமஸ்கிருத பெயர், முற்றுமுழுதாக சமஸ்கிருத பெயர். சமஸ்கிருதத்தில் சம் என்றால் முழுமை, நல்லது அப்படின்ற பெயர். ஜெய் என்றால் வெற்றி, வெற்றி பெறல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சஞ்சய் என்றால் முழுமையாக வெற்றி பெறுபவன், அல்லது ஒரு அழகான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியவன், நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியவன் அப்படின்னு சஞ்சய் அப்படின்றதுக்கு பெயர். நடேசன் சொன்னால், நட என்றால் நடனம், இயக்கம் என்று பொருள். ஈஸ் என்று சொன்னால் கடவுள், ஆண்டவன், தலைவன் அப்படின்ற அர்த்தம் தரும். அப்போ நடேசன் அப்படின்னு சொன்னால் நடனத்தின் அரசன், அல்லது நடனத்தின் கடவுள், அல்லது ஈஸ்வரன் அப்படின்றத குறிக்கும். விளங்கிட்டு தானே? அதாவது ஈசனை குறிக்குது. எனவே சஞ்சய் நடேஷ் அப்படின்னு சொன்னால் முழுமையான முடிவை எடுக்கக்கூடிய நடனத்தின் கடவுளுக்கு ஒப்பானவன், கடவுளானவன் அப்படின்ற மாதிரி பெயர். அப்படி என்றால் நீங்கள் கடவுளையே மிஞ்சிட்டீங்க உங்களோட பெயரில், சரியா? கடவுளுக்கு மிஞ்சின நீங்கள் லூசன் என்று கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையிலேயே என்னுடைய காணொலிகளுக்கு விமர்சனம் செய்ய வேண்டியது எல்லோருடைய கடமையும் தான். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். எல்லோருடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வேன். அந்த விமர்சனத்தை அழகான வார்த்தையை கொண்டு நீங்கள் செய்தீங்களா இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். நடேசன் லூசன் என்று போட்டிருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ பாருங்கள். அதில் மிஸ்டர் பீன் ஃபோட்டோ இருக்குது. மிஸ்டர் பீன் உலக மக்கள் அனைவரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கேலித்தனமான, ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய பலவிதமான செயல்களை செய்வார். எனவே அந்த செயலை பார்த்து லூசன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றா அவர் அந்த செயலை செய்கிறது உலகத்தில் இருக்கிற மக்களுடைய சிரிப்பை வெளிக்கொண்டு வரதுக்காக வேண்டி. யாராவது கவலையில் இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த பரிகாசங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். எங்களுடைய கவலைகள் மறந்து போகும். எனவே அந்த கவலைகளை மறக்கிறதுக்காக வேண்டி அவர் செய்தது லூசுத்தனம் என்று சொன்னால், நான் செய்தது என்னென்னு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விளம்பரத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி எனக்கு எது முடியுமோ அந்த திறமையை பயன்படுத்தி நான் இந்த காணொலியை பதிவேற்றிருக்கிறேன். எனவே யாரையும் இதை குற்றம் சொல்கிறதுக்காக வேண்டியோ, யாரையும் தாக்குறதுக்காக வேண்டியோ இல்லை சகோதரரே. அந்த மிஸ்டர் குல்ஃபி அப்படின்ற அந்த கடையை நான் விளம்பரப்படுத்தணுன்றதுக்காகத்தான் அந்த காணொலியை செய்திருக்கிறேன். இது லூசுத்தனமாக எனக்கு விளங்கலை. உங்களுக்கு ஏன் லூசுத்தனமாக விளங்குது? அப்படின்ற உங்களோட பேர் பிள்ளையா? உங்களுக்கு பேர் வச்சது இப்போ நடேசன் அப்படின்ற பேர் வச்சிருக்கு. நடேசன் ஈஸ்வர் சஞ்சய் நடேசன் வச்சிருக்குது. அப்போ ஈஸ்வரனுக்கு ஒப்பானவன், முழுமையான முடிவுகள் எடுக்கக்கூடியவன், நடனத்தின் கலைகளின் அரசனான, நடனத்தின் கலைகளின் கடவுளான ஈசனுக்கு ஒப்பானவன்ற பேரை வச்சுட்டு ஏன் இப்படி கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களோட கோபத்துக்காக வேண்டிய இல்லை. இனிமேல் வார்த்தைகளை அழகான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி. நன்றி.